எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஊழியக்காரங்க தான். முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தியாகமாக ஊழியம் செய்கிறவங்க. இப்போயும் 35 வருஷமாக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பாதைகளை நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். நான் ஒரு பிளாக் டீ வாங்கி குடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எப்பயும் பிளாக் டீ தான். ஏன்னு சொன்னால் பால் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் பைசா இருக்காது. அதனால் ஒரே பிளாக் டீ தான். அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் பால் காஃபியோ டீயோ காஃபியோ எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. எப்பயும் பிளாக் டீ தான். எங்கே வெளியில் போய் இறங்கினாலும் உடனே பிளாக் டீ எங்கேயாவது கிடைக்குமான்னு தான் பார்ப்பேனே தவிர எனக்கு பழகிருச்சு. எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், தயவு செஞ்சு என்னைய பக்கத்து வீட்டில் கொஞ்சம் விட்டுட்டு போங்க. ஊழியத்துக்கு போகும்போது என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னைய மாதிரி தனிமையாக இருந்த ஒரு பையன் யாருமே இருக்க மாட்டேன். எனக்கு வயசு ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பேன். என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. வர்றதுக்கு மிட்நைட் ஆகும். ஆனால் என்னமோ தெரியல, தனியாக வளர்ந்தாலும் கர்த்தர் என்னோட அந்த சிறு பிராயத்திலிருந்து இருந்தார். என்னை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க. என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது கால் பண்ணாங்க, ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் நான் தனியாக தான் இருப்பேன். இப்போ என்ன 2nd ஸ்டாண்டர்டு 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பேன், ரொம்பலாம் இருக்காது. இப்போ சொல்லுவாங்க, என்ன உங்கள் அம்மா அப்பா இப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க விட்டுட்டு போனது தான் இன்றைக்கி என்னை இங்கே ஊழியக்காரன் நிறுத்தியிருக்கு. அல்லேலூயா. அப்போது கொஞ்சம் வேதனை இருக்கும் எனக்கு. என்னடா அது, இப்படி நம்மளுக்கு லைஃப் இருக்குது, நம்மளுக்கு ஒரு. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், தயவு செஞ்சு நீ பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போங்கப்பா அப்படிமே. ஏன்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆன்ட்டி பாலில் எனக்கு டீ போட்டு தராங்க அப்படிமே. பாலில் எனக்கு டீ போட்டு தராங்க, நீங்கள் எனக்கு சும்மா பிளாக் டீயாக போட்டு தரீங்க. இப்போ ஸ்கூலுக்கெலாம் போனோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லா பிள்ளைகளும் விதவிதமாக ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற 15 ரூபா 20 ரூபாவில் வீட்டில் இந்த மாவுகள்லாம் அரைச்சி, நானும் அந்த ஸ்நாக் டைமில் சும்மா உட்காந்துடக்கூடாதுன்னு இந்த உருண்டைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹெல்தி உருண்டைகள், அதில் மாவு உருண்டைகள் அதெல்லாம் அழகாக செஞ்சு அமுச்சு விடுவாங்க. நான் எனக்கு அதுதான் அப்போ லேஸு சீட்டோஸ் எல்லாம் அதுதான் ஹைஃபையான ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் எல்லாம் நம்மளுக்கு அதுதான், போர்பன் பிஸ்கட் எல்லாம். அப்போது அதிலே வளர்ந்து வந்தேன். ரொம்ப வேதத்தை நேசிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு. அது எங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்து பைபிளில் உட்காந்து படிக்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்வமாக படிப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். ரொம்ப செய்திகள் எல்லாம் அப்போயே ரொம்ப ஆர்வமாக இவ்வளோ தான் இருப்பேன் ஆள். ஆனால் ரொம்ப கீனாக கவனிச்சுட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட வீட்டில் கேட்பேன், அவங்க என்ன இப்படி சொன்னாங்க அப்படின்லாம் கேட்பேன் நான். ஸோ வேதத்தின் மேலே ஒரு அன்பு, அதுக்கு அவங்களுடைய வளர்ப்பு ஒரு பெரிய முக்கியம். இப்படி வளர்த்தாங்க. அப்போது அவங்க ஊழியத்தை நான் பார்த்துருக்குறேன். எப்படி பார்த்துருக்குறேன் அப்படின்னா, 400-800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வெறும் 4 ஆத்மாவுக்கு மனரம்யமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி, அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணி, அங்கே போய் பார்த்தோன்னா 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாட்டி மாதிரி முன் வரிசையில் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மா ரொம்ப சத்தமாக ப்ரீச் பண்ணுவாங்க, ரொம்ப சவுண்டாக லவுடாக ப்ரீச் பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரெயின் மாதிரி இருக்கும் அவங்களோட ப்ரீச்சிங்கு, கட்டன்னு இருக்கும் அவங்க ப்ரீச்சிங்கு. தூரத்துலேருந்து கேட்டால் ஏதோ ஒரு பெரிய க்ரூசைடில் ஒரு 50,000 பேர் உட்காந்துருக்கிற ஒரு க்ரூசைடில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளே போனால் ஒரு 4 பாட்டி மாதிரி தான் உட்காந்து அப்படியே பாவம் போல். ஆனால் ஒரு நாள் கூட அவங்க முறுமுறுத்து நான் பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட முறுமுறுத்து பார்த்தது கிடையாது. நான் இன்னும் சொல்கிறேனே, அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வருவாங்க, 2 நாள் 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வருவாங்க. வீட்டில் காணிக்கை கவர் இருக்கும் இல்லையா, காணிக்கை கொடுத்துருப்பாங்க, காணிக்கை கவர் இருக்கும். அந்த காணிக்கை கவரை திறந்தா உள்ளே எவ்வளோ இருக்குன்னா 120 ரூபா இருக்கும். எவ்வளோ ரூபா இருக்கும் சொல்லுங்க? 2 நாள் 3 நாள் கூட்டம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த கவர் நான் பார்த்துருக்குறேன். 120 ரூபா உள்ளே இருக்கும். 2 பேரும் அதில் கையை வச்சு அந்த கூட்டத்தை நடத்தினவங்க, அந்த பாஸ்டர், அந்த குடும்பம், அந்த ஊழியம் எல்லாத்தையும் மனசார ஆசீர்வதிச்சுட்டு அந்த 120 ரூபால என்ன பண்ண முடியுமோ அதை செய்வாங்க. என்ன செய்ய முடியுமோ. இது என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் எனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்தா கூட, சரி ஊழியம் இப்படி தான் இருக்கும் போல, ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்தா கூட, அப்போ சின்ன வயசில் இருந்தால் கூட எனக்கு காய்ச்சல் 102 இருக்கு, ஃபீவர். அப்போ எங்கள் அம்மாட்ட போய் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு கூட கேட்டதில்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? 3rd 4th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பேன். ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தை நான் அப்பயே பார்த்துருக்குறேன்.
ஸோ இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஏசப்பா பக்கம் தாகம் இருந்தாலும், அன்பு இருந்தாலும், பாசம் இருந்தாலும், ஏக்கங்கள் விருப்பங்கள் இருந்தாலும், குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டது, குடும்பத்தினார. ஏன்னா இந்த உலகம் வந்து இயேசுவை உடையவர்களை மதிக்குதோ இல்லையோ, காசு உடையவர்களை தான் மதிக்கும் இல்லையா? இயேசு உடையவர்களெல்லாம் மதிக்கவே மதிக்காது. நீங்க வானத்திலிருந்து வெளிப்பாடை பிரிச்சு இறக்குனா கூட காசு இல்லாட்டி யாரும், ஐயோ நீங்க தேவனோட சஞ்சரிக்கிற ஆளா கூட இருங்களேன், தேவன் உங்களோட இருக்கிறார், உங்களோட நீங்க செய்யற உங்க ஊழியத்தின் மூலமா பலமான காரியங்களை கூட கர்த்தர் செய்யட்டும். உங்க கையில பணம் இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா பேரு கிறிஸ்தவர்கள், நாங்க ஊழியக்காரர்கள், இல்ல 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 இல்ல, அது சும்மா பூச்சு. இப்போ வெளியில என்ன நடக்குதுன்னா, அப்போ நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து போனா கூட, என் குடும்பத்திலேயோ உள்ளேயோ நடந்து போனா கூட தள்ளி போவாங்க எல்லாரும். ஏன் தள்ளி போவாங்கன்னா, இந்த பையனை நம்ம நல்ல காரியம் நடக்கிறப்ப பார்த்துக்கிட்டு தொலைஞ்சிட்டோம்னா தரித்திரம் வீட்டுக்குள்ள. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு கல் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, அந்த செங்கல் வச்சு அந்த கட்டுவாங்கல்ல. அப்போது அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் உடனே வந்து அந்த கல்லை வச்சு அந்த மண்ணெல்லாம் போட்டு அந்த அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நானும் சின்ன பையன்தான், அப்போ நானும் போய் பண்ணும் போது அவங்க இல்லை இல்லை வேண்டாம் தம்பி முடிச்சிருங்க, அவ்வளோதான் ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஏன் அப்படின்னா, சாம் வந்து ஒரு தரித்திரமான ஒரு ஆளு, இவன் சாபமான ஆளு. ஆசீர்வாதங்கிறது பணத்துல இல்ல, இயேசுல இருக்கு. அப்போ இப்படி இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான், என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்னடா இப்படி நம்மளை ஒதுக்குறாங்களே, இப்படி நம்மளை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே காலம் போகுது. இப்போ என் மனசுக்குள்ள ஒரு வெறி வருது. என்ன வெறி வருதுன்னா, எந்த பணத்தினால நாம் அவமதிக்கப்படுகிறோமோ அதே பணத்தை கை ஃபுல்லா சம்பாதிக்கணும். எப்படி கை நிறையா சம்பாதிக்கணும். எந்த பணம் நம்மளை அவமானமா நிப்பாட்டுதோ, என் அம்மா அப்பாவை அவமானமா நிப்பாட்டுதோ, அதே பணத்தை பேக்கா வீட்டில் வாங்கி போடணும்னு என் மனசுல ஒரு வெறி. சரி, ஆனா என் தாய் ரொம்ப ஜெபிக்கிறவங்க. அவங்க வந்து எங்க அப்பா சொன்னாங்க, சாம் நீ +2 முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் போயிரு. எங்க போயிரு? பைபிள் காலேஜ் போயிரு அப்படின்னு சொல்றாரு எங்க அப்பா. 10th முடிச்சிட்டோ இல்லை +2 முடிச்சிட்டோ பைபிள் காலேஜ் போயிரு. ஏன்னா நீ ஊழியக்காரன், ஃபியூச்சரில் ஊழியக்காரன் பையன், 12th முடிச்சுட்டு நீ ஊழியக்காரத்துக்கு BTH போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பையன் இந்த உலகத்தில் மேன்மையான காரியங்களை பார்த்துட்டு அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும். எப்படி? அதனால என்ன செஞ்சாங்கன்னா, நீ படிச்சா இன்ஜினியரிங் தான் படிச்சே ஆகணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா. பேங்க்ல எவ்வளவு இருக்கு தாயேன்னா 0. பேங்க்ல 0 பேலன்ஸ், ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஆனா எங்க அம்மா சொல்றாங்க, நீ படிச்சா என்ன படிக்கணும்? இன்ஜினியரிங் தான் படிக்கணும் சாம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன சொல்றாரோ அதன் படிச்சை. எனக்கு ஹாப்பி உள்ள, ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சா அடுத்து பணம் பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஓகே ஆண்டவர் இந்த சித்தத்துல தான் நம்மளை நடத்துறாருன்னு, ஏன்னா இது நம்மளுக்கு பிடிச்ச சித்தம், ஃப்ளோ கரெக்டா இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்போ அதில் போயிட்டு ட்ராவல் பண்ணுறேன், படிக்கிறேன், முடிக்கிறேன். படித்து முடிச்சுட்டா வேலை கிடச்சிருமா? இல்லையா? வாங்கினது 56%, 92 எடுத்தவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. 56% எடுத்தவனுக்கு எங்கிட்ட வேலை கிடைக்க போகுது? நம்ம 10th 349 500க்கு, +2 794, இன்ஜினியரிங்கில் 56% ஏதோ. அப்போ ஒரு வருஷம் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன். இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணேன்னா, ஒரு ஊழியத்தில் கீபோர்டிஸ்டாக இருக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, கீபோர்டிஸ்டாக இருக்கிறேன். இந்த கீபோர்டிஸ்ட்டை நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு ஊழியத்துக்கு உதவி செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். அவங்க ரொம்ப பாசத்துக்குரியவர்கள் தான். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, என்னால் உண்மையாகவே அவங்களுடைய மீட்டிங்க்கு அன்னைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஐ வாஸ் வெரி சிக். என்னால் முடியலை, எழும்ப முடியல, கீபோர்டில் கை வைக்கிறதுக்கு எனக்கு முடியலை. அதனால ஒரு நாள் சொன்னேன் அவங்க கிட்ட, ஐயா இன்னைக்கு என்னால் வர முடியாது, இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை, என்னால் தலையை கூட தூக்க முடியல. இப்போ இருக்கிற சாமில் இதை விட மோசமாக இருப்பேன். அப்போ யோசிச்சுக்கங்க, இப்போ இருக்கிறதெல்லாம் பெட்ரு, நீங்கள் பெட்டர் வெர்ஷன் சாம பார்க்குறீங்க. ரொம்ப பரிதாபமாக இருப்பேன் அப்போ. இதெல்லாம் இந்த கண்ணெல்லாம் இருக்கு பாருங்க, 2 கணம் ஒட்டி கிடக்கும், இங்கே பல்லுகளை ஒட்டி போய் அவ்வளோ மோசமாக இருப்பேன். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணி குடிக்காமல் இருந்தாலே கீழே விழுற லெவலில் இருப்பேன் நான். அப்போ நான் சொல்கிறேன்,
உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க, இனிமே நீ ஒன்றும் எங்களுக்கு தேவை கிடையாது. எனக்கு ஏத்துக்கவே முடியல. என்ன ஏத்துக்க முடியலன்னா, ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்றேன், இதை இந்த கீபோர்டு வாசிக்கிறதுனால எனக்கு நான் 1000 ரூபாய் எனக்கு தராங்க. ஒரு தடவை நான் போகும்போது எனக்கு 1000 rupees தராங்க. இந்த 1000 rupees வச்சு தான் நான் சர்வை பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுக்கறத வச்சு தான் நான் ரன் பண்ணுறேன். இது போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து கதவை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறேன். எங்கள் அம்மா, மக்களே நீ சாதாரணப்பட்டவன் இல்லை, நீ சாதாரணப்பட்டவன் இல்லை, நீ அழுகாத, நீ பெரிய ஆள்டா, பெரிய ஆள் மகன், நீ பயப்படாத, ஏசப்பா அவன் கூட இருக்கிறார். அழுது புலம்புறேன் எவ்வளவு முடியுமோ. என்னடா கேவலம் ஒரு 1000 rupees கூட தர மாட்டீங்களாண்டா? இது வரைக்கும் என் சாட்சி சொன்னதே இல்லை எங்கேயும். என்ன ஆண்டவரே, ஒரு 1000 ரூபா கூட கொடுக்க மாட்டீங்களா எனக்கு? அழுதேன், பயங்கரமா அழுதேன். எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா வந்து ஒரு வார்த்தை எப்பயும் எனக்கும் என் தம்பிக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மகன் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் நீங்க 2 பேர் தான். ஏன்னா உங்களுடைய தகுதி பணத்தினால உண்டாகிறது இல்லை, நீங்க ஆராதிக்கிற கர்த்தர்னால உண்டாகுது. இதை எப்ப எங்களை சொல்லி சொல்லி வளர்த்துட்டே இருப்பாங்க. உங்க தகுதி எந்த ஒரு காரியத்தை பார்த்து வியந்திராத. ஒரு பெரிய கார் வருதுன்னா அந்த காரை பார்த்து வியந்திராத. ஒரு பெரிய வீடு இருக்குன்னா அந்த வீடை பார்த்து வாவுன்னு வியந்திராத. ஒரு பெரிய மனுஷனை பார்க்கும்போது, படிச்சவனை பார்க்கும்போது பெரிய ஆள் அப்படின்னு வியந்திராத. அவனுக்குள்ள இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இதை சொல்லி சொல்லியே எங்களை வளர்ப்பாங்க. அப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, எனக்கு முடியல அப்படி நான் அழுகிறேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு மெயில் வருது. என்ன மெயில் வருதுன்னா, ஈரோடில் ஒரு காலேஜில், கியாட் அப்படின்னு ஒரு காலேஜில் ஒரு இன்டர்வியூ. அது ஒரு ஓப்பன் இன்டர்வியூ. நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வியூவில் இருந்தாலே அங்கே ஒரு 50 பேர் தான் இருப்பான். அந்த க்ளோஸ்ட் இன்டர்வியூவில் அந்த 50 பேருக்குள்ளே ஏதாவது தத்தி முத்தி கூட பாஸ் ஆகி போயிடலாம். ஓப்பன் இன்டர்வியூவில் எவ்வளோ பேரா வந்திருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் உட்காந்துருக்குறான். நான் நினச்சேன் 10 பேருக்குள்ளே காம்படிஷனில் போகிறதே நம்மளுக்கு பெரிய குதிரை கொம்பு. சரி, நம்ம 1200 பேருக்குள்ள என்னடா பண்ணுவோம்? எங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு புஷ், ஆவியானவருடைய புஷ். மகன் நீ நைட்டோட நைட்டா கிளம்பு. என்னை ரொம்ப எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு நைட்டு கிளம்புறேன். அங்கே ஏர்லி மார்னிங் கொண்டு போய் விட்டுட்டான். எனக்கு எங்கேயும் தங்குறதுக்கு அங்கே யாரையும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டில் என்னுடைய காலை கடன், என்னுடைய குளியல், ட்ரெஸ்ஸிங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ரோட்டு கடையில் நான் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறேன். நான் பெருசாக அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எனக்கு காசு இல்லை, அதனால ரொம்ப தூரம் நடந்து போகிறேன். நான் நடந்து போகிறதுலே பாதி வேர்வை எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிளம்பி கொஞ்சம் மேக்கப்புக்கு போகலாம், இன்டர்வியூக்கு போகும்போது கொஞ்சம் நீட்டாக போகணும் இல்லையா? அசிங்கமாக போகிறேன், ரொம்ப கேவலமாக போகிறேன். ஆனால் போகும்போது அங்கே பார்த்தா என் பக்கத்தில் அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் உட்காந்துருந்தேன். என்னை வந்து டிப்ரெஸ் ஆக்குறதுக்குன்னே ஒருத்தன் உட்காந்துருந்தேன். நம்மளே ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்தாலும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருப்பேன்ல. நான் போய் உட்காந்துட்டு அந்த ரெஸ்யூம் அப்படி கையில் வச்சுக்கிட்டு அதை வெளியில் காட்ட முடியாமல் அப்படியே நடுக்கிக்கிட்டே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா 56% என்ன செய்ய. ஆனால் அவன் மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தான். அந்த பையன் வந்துட்டு பார்த்துட்டு, ப்ரோ ஹவ் ஆர் யூ ப்ரோ அப்படின்னா, யா ஐம் ஃபைன் ப்ரோ, ஓகே ஐம் ஃப்ரம் திஸ் காலேஜ் ப்ரோ அப்படின்னா. ஓகே, பெரிய காலேஜ், சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய காலேஜில் படித்த பையன். பார்த்துட்டு வாட்ஸ் யுவர் சிஜிபி ப்ரோ அப்படின்னா, நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு நினச்சிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக எட்டி பார்ப்போமேன்னு பார்த்தா 92ன்னு போட்டிருக்கு அவன். இதில் எனக்கு சோத்திரம், அல்லேலூயா. நம்மளை சோதிக்கிறதுக்கிட்டே பக்கத்தில் வந்து ஆண்டவர் ஏதோ அந்த முதல் ரவுண்டை கிளியர் பண்ண வச்சாரு. அந்த ஜிடி ரவுண்ட், குரூப் டிஸ்கஷன் ரவுண்டு. அது அப்படி இப்படின்னு எதையோ நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் புதக்குன்னு அடிச்சு ஒரு வழியாக அந்த ஜிடி ரவுண்டையும் கிளியர் பண்ண வச்சுட்டு அடுத்த ரவுண்டு அந்த இன்டர்வியூக்கு அந்த லேடி ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. சாரி, ஒரு ஜென் உட்காந்துருந்தார் 2வது ரவுண்டு.
பார்த்த உடனே அவர் கேட்டார், நீ மெக்கானிக்கல் படிச்சிருக்கிற, இந்த ஜாப் உனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். இந்த ஜாபெல்லாம் நீ பண்ணிடுவியா? உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நீ என்ன எதுக்காக தான் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிற? நான் யதார்த்தமாக குழந்த மாதிரி சொன்னேன், காசுக்காக தான் சார் அப்படின்னு. நான் பொய்யே சொல்லலை, ஒன்றையும் கூட்டலை ஒன்றையும் குறைக்கலை, அப்படியே சொல்கிறேன். அவர் கேட்டார், எதுக்காக ஐடிக்குள்ளே? நான் சொன்னேன், காசுக்காக தான் சார் வந்திருக்கேன். அவர் சிரிச்சிட்டார். முன்னாடி என்ன இவ்வளோ ஓப்பனாக ஒருத்தர் இருப்பான்னு எனக்கு தெரியாமல் போச்சேங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அடி வாங்கியாச்சு, அவ்வளோ ஊண்டு இருக்குல்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி கழுதை அவனை 3rd ரவுண்டுக்கு அனுப்பிச்சுடுவோன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அவன் 92 வாங்கினவன 2வது ரவுண்டே பற்றி விட்டாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னு, அதான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற தேவ தயவு. அப்போ 3வது ரவுண்டு அல்டிமேட்டு. அங்கே ஒரு ஹெச்ஆர் லேடி உட்கார்ந்துருந்தாங்க. பயங்கர ஹைஃபையாக இருக்கிறாங்க. அந்த லேடி பார்க்கும் போதே தெரியுது, ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அழகாக க்ரூம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நல்ல இங்கிலீஷில் பயங்கரமாக நுனி நாக்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும் போதே, ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அலங்கோலமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் நான், சட்டையெல்லாம் கசங்கி இந்த உடம்பு பண்ணி யோசிச்சு பாருங்க இல்லையா? அதே வேர்த்து விறுவிறுத்து. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர்லாம் கிடையாது, அப்போ சுருட்ட முடி, ஃபுல் கேர்லி ஹேர். யோசிச்சு பாருங்க என்ன மோசமாக இருந்திருப்பேன்னு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் உள்ளே போன உடனே, உன் ஃபேஸ் என்ன மின்னுது? இப்பயும் நினைவு இருக்கு அவங்க சொன்னது. உன் ஃபேஸ் என்ன மின்னுது? எப்படியா மின்னும்? என் முகத்தை நான் கண்ணாடியில் தினம் பார்க்கறது இல்லையா? தேவ பிரசன்னம் மூடும் பொழுது அழகற்றவனையும் அழகுள்ளவனாய் மாற்று சொன்னாங்க. உள்ள போனோன்னு உன் ஃபேஸ் என்ன மின்னுது. இப்போ அவங்ககிட்ட நான் பேசினேன். பேசிட்டு அவங்க சொன்னாங்க, ஓகே நீ வெயிட் பண்ண, உன்னை நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறேன் சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவுட் ஆஃப் 1200 only 22 were selected, and out of that 122 people I am one among them. 22 1200ல 22, அந்த 22ல ஒருத்தன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவருடைய தயவை பற்றி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. உடனே இப்போ வீட்டுக்கு வந்தேன். இப்போ என்ன விஷயம்னா, வேலை கிடைச்ச உடனே இன்னைக்கு காலையில் பண்ணின பிரசங்கம் தான், நன்மை கிடைச்ச உடனே வல்லமையை விட்டாச்சு. நான் பேசுகிற பிரசங்கங்கள் எதுவுமே தியரின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, என் ஓன் வாழ்க்கை தான். ஆண்டவர் கொடுத்துட்டாரையா, வேலை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் சாம் சொல்றான், இனி நான் பணம் சம்பாதிக்கிறத ஒரு மனுஷனாலும் அட பாவி, அலங்கோலமா இருந்த உனக்கு 3 ரவுண்டி கிளியர் பண்ண முடியாத உனக்கு கிளியர் பண்ணி உள்ள கூட்டு வந்தா என்ன பேச? இனி பணம் சம்பாதிக்கிறத சாம் ஒரு நாளும் ஒருத்தரும் தடை செய்யவே முடியும். கம்ப்ளீட்டா போயிருச்சு மைண்டு. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு பணம் உள்ள வந்துருச்சுன்னா மீதி எல்லா பாவமும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். எல்லா பாவமும் உள்ள வந்துடும். உலகத்தின் அசுத்தம், உலகத்தின் அடிக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கும் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இந்த சில்சஸ்ல நான் தான் சொன்னேன், கோயம்புத்தூர்ல தான் நான் 2 வருஷம் இருந்தேன். வரும்போது என்னுடைய மாமியார் சொன்னாங்க, தம்பி நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு திருப்பி போறீங்க, நல்லா நன்றி செலுத்திக்கிட்டே போங்க தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டி அந்த ஊருக்கு போனால் நன்றி செலுத்த முடியாது, பாவ மன்னிப்பு தான் கேட்கணும் நான். ஏன்னா அப்படி தருதலே எங்கிட்ட சுற்றி இருக்கோம். ஆனால் தெய்வம் அவருடைய உன்னதமான வேலையை செய்கிற ஊழியக்காரனாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் போகுது, என் வாழ்க்கை சீரா இல்லை, சரியா இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருதுன்னா, ஆண்டவரே, ஏன்னா சின்ன வயசுல போட்ட விதை அது உள்ளதானே இருக்கு, அது அழி இல்லைல்ல. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யறது அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, ஆனால் உங்க கிட்ட நான் நெருங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆண்டவர் இறக்கம், தெய்வம். நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிரசங்கத்தை கேட்டுட்டு, இவனுக்கு இயேசுவின் அன்புனா என்னன்னே தெரியாது, இயேசுவின் கிருபைனா இவனுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் தெரியவே தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரவுடி பையன் மாதிரி நேலேருந்து கத்துறது மட்டும்தான். ஐயா, அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் அணுவாய் ருசி பார்த்து இருக்கிறேன்.
அணுவாய் ருசி பார்த்திருக்கிறேன். இப்போ அப்படியே போகுது வாழ்க்கை. அதுக்கப்புறம் அக்சென்சர் ஷிஃப்ட் ஆகுறேன். சென்னைக்கு வந்தாச்சு. அக்சென்சர் ஷிஃப்ட் ஆகாது. கோயம்புத்தூரே இந்த பாடுபடுதுன்னா சென்னை யோசிச்சு பாருங்க எப்படின்னு. போகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு வாங்குற பணம், வாங்குற காசு அதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் சொன்னதே கிடையாது. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்க பண்ணக்கூடாதுன்னு என் பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வெறும் 3000 ரூபா 2000 ரூபாய் வச்சு இந்த கம்ப்ளீட் மந்த்தையும் ரன் பண்ணுவேன். 2000 ரூபா 3000 வச்சு சென்னையில் யோசிச்சு பாருங்க. 2000 இருக்கிற எல்லா சம்பளத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஒரு இல்லை. ஹைலைட் என்னன்னா, எனக்கு சண்டே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பேன். வெறும் மேகி நூடுல்ஸை வாங்கி கிண்டிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். பிஸ்கட் சாப்பிட்டு எங்கள் அம்மா ஃபோன் போட்டு, தம்பி சாப்பிட்டியா, நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி அடி ஆவி, தம்பி சாப்பிட்டியா, நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணியா, நீ என்னப்பா சாப்பிட்ட, நான் தலப்பா கட்டியில் சாப்பிட்டேன் மாம்பே. ஏசப்பா நல்லவர், நல்லவர். அப்போ இப்படியே போகுது. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு கனவை பார்க்குறேன். நான் என்ன கனவு பார்க்குறேன்னா, ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஹெல்மெட்டோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நான் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த கனவை நான் பார்க்கும்போது நான் இயேசுவுக்குள்ளேயே கிடையாது, இயேசுக்குள்ளே கிடையாது. அவரை நான் நேசிக்கலை, அவரை பின்பற்றலை, எந்த ஒரு உறவுமே அவரோடு எனக்கு கிடையாது. ஆனால் அந்த கனவு எனக்கு இரவில் வருது. என்ன வருதுன்னா, சாட்டர்டே நைட் இந்த கனவு வருது. நான் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஹெல்மெட்டோட உட்கார்ந்துருக்கிறேன். என் ட்ரெஸ்ஸு எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட சர்ச்சுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். அது திருவள்ளூரில் இருக்குது. 30 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் வேர் ஐ வாஸ் லிவிங். நான் எந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கேனோ அந்த இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக, அவனுக்கு தெரியாமல், அவன்கிட்ட சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கில் போவோன்ட்டு போகிறேன். பைக்கில் போய்கிட்டே இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவரால் முடிஞ்சதை செஞ்சு விட்டாரு. நல்லா அடிச்சிருச்சு. பைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 துண்டாக போயிடுச்சு. பைக்கு 2 பீஸாக கிடந்துச்சு, 2 பீஸா. அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனால் ஏதோ ஒரு கையோ ஏதோ ஒரு காரியமோ என்னைய மட்டும் தூக்கி எரியுது. அந்த லாரியிலேருந்து சைட்லேருந்து தூர தூக்கி எரியுது. இப்போ எரிஞ்ச நான் எங்கே போய் விழுந்தேன் அப்படின்னா, ஹெல்மெட் போட்டிருக்கிறேன், ஒரு க்ரீன் கலர் ஹெல்மெட். இந்த வீட்டில் இந்த சலவை கல் இருக்கும்ல, துவைக்கிறதுக்கு ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்கள்ல, அது கிராமம், நான் ட்ராவல் பண்ண ஏரியா. அந்த கல்லில் போய் நேராக என் தலை முட்டுது. முட்டும் போது என் ஹெல்மெட்டில், இப்போயும் அந்த ஹெல்மெட் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கீறல் இருக்கும். இப்படி இப்போ யோசிங்க, ஹெல்மெட் மட்டும் இல்லாட்டி அன்னைக்கு ஜாமு கன்ஃபார்ம் இல்லையா? இப்போது உருள்றேன், கை கால் எல்லாம் சிராய்ப்பு, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கிழிஞ்சு அலங்கோலமாகி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஹெல்மெட்டோட உட்காந்துருக்கிறேன். அப்போது டக்குன்னு ஆவியானவர் அந்த கனவை எனக்கு திருப்பி நினைப்பூட்டினார். நேற்று நைட்டு பார்த்து அதே கனவை நினைப்பூட்டுறார். பார்க்குறேன், சேம் ட்ரெஸ், சேம் ஹெல்மெட், அதே மரம். பின்னாடி திருப்பி பார்க்குறேன், அதே மரம், அதே போஸ்டர். அதான் பியூட்டி. எப்படி கை காலை குத்த வச்சு இப்படி உட்கார்ந்துருந்தேனோ சேம் போஸ்டர். அப்போ சொன்னேன், ஏன் ஆண்டவரே, என்னைய காப்பாற்றி உங்களுக்கு என்ன ஆக போகுது? என்னை காப்பாற்றி உங்களுக்கு என்ன ஆக போகுது? உடனே சொன்னார் ஆவியானவர், நீ எனக்கு பிரியமானவன். என்னையா பிரியமானவன்கிறாரு ஒரு, என்ன இப்படி சொல்றாரு? பிரியமானவன் சொல்றாரு. என்னைய நான் உன்னை கருவிலையே தெரிந்தெடுத்திருக்கிறேன்டா சாம், அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன். ஐயா செத்து இருந்தா நரகம் கன்ஃபார்ம், டவுட்டே வேண்டாம். தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிட்டு இருந்திருக்கும். ஆனா அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அதே இடத்துல, அதே ரோட்ல வெக்கப்படாம முழங்கால் போட்டு, ஐயா நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்கிறதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்படிதான் என் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட திருப்பி எடுத்துட்டு வந்தேன், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். என் அடிக்ஷன்ஸை உடைச்சாரு, எனக்குள்ள இருந்த அசுத்தங்களை உடைச்சாரு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணாரு. இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் குணங்கள் மாறுது, என்னுடைய நடம் மாறுது, என்னுடைய பார்வை மாறுது. என் நண்பர்களை பார்க்கும்போது திடீர்னு என்னை அறியாம ஒரு ஏக்கம் வருது. இவன் இயேசுவை அறிஞ்சுக்கலையே, யாரு அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நான் இவ்வளவு நாள். இப்போ திடீர்னு ஏன் இவன் இயேசுவை ஏற்றுக்கல, இந்த தாட் எல்லாம் வருது, பேர்டன் வருது ஹார்ட்ல. திடீர்னு ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணுறான். கால் பண்ணி, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா,
ஒரு வாரம் கண்டினியூஸா ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான். என்ன சத்தம் அப்படின்னா 3 நிமிஷம். என்ன நிமிஷம்? 3 நிமிஷம்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு காதுக்குள்ள. கம்ப்யூட்டரை திறந்தா 3 நிமிஷம்னு கேட்குது, படுத்தா 3 நிமிஷம்னு கேட்குது. என்னதாயா அந்த 3 நிமிஷம், ஏன் அந்த 3 நிமிஷம் நம்மளை இப்படி பாடா படுத்துதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு வாரம். திடீர்னு அந்த ஒரு வாரம் முடிவில் ஒரு ஃபோன் கால் எனக்கு வருது. அந்த ஃபோன் காலில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னா, மச்சான் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கு, எப்படி வெளியில வர்றதுன்னே எனக்கு தெரியல. நான் நினைச்சேன், அல்லேலூயா, அந்த பிரச்சனை நான் ஆல்ரெடி PhD வாங்கினவன்டா, அப்படியே வெயிட் பண்ணு, நான் சொல்றேன் உனக்குன்னு. கர்த்தர் என்னை எப்படி விடுவிச்சாரோ அதை வேத வசனத்தோட உதவியோட ஒரு 15 நிமிஷம் என்கிட்ட பேசுறேன். போனை வச்சுட்டான். நெக்ஸ்ட் டே ஈவினிங் கூப்பிட்டானே, கூப்பிட்டு சொன்னா, நீ என்ன எனக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனா இவ்வளவு வருஷம் நான் போராடிக்கிட்டு இருந்த காரியத்துல ஒரு இரவுல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார் சாம். என் இருதயத்தில் ஒரு மனமாற்றத்தை, என் சிந்தையில புதுசானதை நான் கவனிக்கிறேன். உடனே ஆவியானவர் சொன்னாரு, வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள். This is how வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள் வந்துச்சு. நீ உன்னைய நான் எப்படி நடத்திட்டு வந்தேனோ, உன்னைய எப்படி நான் திருப்பி தூக்கி எடுத்தேனோ, உன்னைய எப்படி மீட்டனோ, அதை நீ 3 நிமிஷத்துக்குள்ள ஷார்ட்டா சொல்றதுக்கு நான் உனக்கு கிருபை தரேன், அதை பண்ணு. அதான் நீ காலைல சொல்லிட்டு இருந்தேன், அதை நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியா என்னன்னா, ஒரு பழைய HTC ஃபோன் வச்சிருப்பேன். அந்த HTC ஃபோனில் ஒரு 3 கீரல் வேற இருக்கும். பத்தாவதுக்கு அந்த டிஸ்பிளேல என் ஃபோட்டோவை திருப்பி பார்த்தாலே அது வேற ரூபத்தில் தெரியும். அப்படி ஒரு ஃபோன் வச்சிருந்தேன் நான். இப்போ என்னன்னா, நான் ஒரு பிராமின் வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த டைமில். இப்போ எனக்கு அந்த வெளிச்சத்தின் 3 நிமிடங்கள் போடணும்னு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. டைட்டில் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக கொடுத்தாச்சு, எல்லாம் சரி. மேலே போகிறேன், கொஞ்சம் அழகாக இருந்தாவது மீடியாவில் கொஞ்சம் பாப்புலர் ஆகலாம், இல்லை கொஞ்சம் வெளியிலையாவது வரும். நம்ம அலங்கோலமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு யார் நம்மளை, நீ போப்பா, சரி வந்தாச்சு. மாடிக்கு போவேன். காலையில் ஒரு 6:30 7 மாடிக்கு போவேன். மாடிக்கு போனால் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிராமின்ஸ் வாக்கிங் போய்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீடுகள் எல்லாம் பேச்சுலர்ஸ் இருந்த வீடு. அவங்க எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஜிம்மிங் பண்ணிட்டு இருப்பான். மேலே ஜிம் எல்லாம் அவன் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு, வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன், வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன், வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் நான் இவ்வளவு தடவை சொல்றேன்னா, அதை சொல்ல 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 அந்த தாத்தாவும் பாட்டியும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஐயா சீக்கிரம் கீழேயாவது வயசான காலத்துல நம்ம உயிரை சேர்த்து வாங்கிட்டு அவங்க போற வரைக்கும் திருப்பி திருப்பி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், வெளிச்சத்தின் 3 நிமிடத்துக்குள்ள வரவேற்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 3 நிமிஷத்தை ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள குறைஞ்சது ஒரு 300-400 டேக் எடுத்திருப்பேன். எடுத்து அதுல ஏதோ பெஸ்டா வருதோ அதை எடுத்து என்ன பண்ணுவேன், இப்படிதான் தெய்வம் ஆரம்பிச்சார் எல்லா காரியத்தையும். அப்புறம் என்ன இருந்தாலும் என்ன புத்தி போகல, சூப்பர், ஆண்டவர் அவர் ஊழியத்தையும் செய்ய வைக்கிறாரு, வேலையும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப சாமோடைய சம்பளம் அப்கிரேட் ஆகணும்னு அடுத்த மைண்ட் வருது. அடுத்த கம்பெனிக்கு அப்ளை பண்றேன். அடுத்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணா அந்த கம்பெனில உடனே ஆஃபரை வலிஞ்சு சார் பிடிச்சிக்கங்க சார், இன்னைக்கே கொடுத்துக்கங்க சார், இன்னைக்கே. நான் நினைச்சேன், சார் பாத்தியா சூப்பர், நம்ம அடுத்த லெவலுக்கு போக போறோம். 3வது கம்பெனி காக்னிசன்ட், அக்சென்ச்சர், நெக்ஸ்ட் கம்பெனிக்கு மாறி ஷிஃப்ட் ஆக போற டைம் அது. அந்த டைம்ல ஒரு சபையை பார்த்து போறேன். என்ன சபையை பார்த்து போறேன் அப்படின்னா, நான் மனசுல ஆண்டவர் ஊந்திக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஊந்திக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏன் வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் வரக்கூடாது ஊந்திக்கிட்டே இருக்கிறேன். நான் அதை காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. ஏன்னா அது நம்ம கால் கிடையாது. நம்ம கால் பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம கால். அந்த காலோட பிடிச்சிட்டு போயிடலான்னு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அதை பெருசா நான் எடுத்துக்கவே இல்லை. அப்போது தாம்பரத்தில் என்ன பண்ணேன்னா, சரி அன்றைக்கி சர்ச்சுக்கு எங்கேயாவது போவோம், பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு சென்னையில் சரி போவோமேனு உள்ளே என்ட்ரு ஆகிறேன். அந்த பாஸ்ட் என்ன நினச்சாருன்னு தெரியல. எலிசா எல்லாவற்றையும் விட்டு விட்டு எலியாவிற்கு பின்னாடி சென்னான்னாரு. நான் சபைக்கு வந்தேன் பாரு, நான் வீட்டில் உட்காந்துருந்துருப்பேன். எலிசா எல்லாவற்றையும் விட்டு விட்டு எலியாவுக்கு பின்னாடி போனான்னு. ஆனா உடனே அது ஒரு மாற்றமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் இதுக்கு மேல கீழ்ப்படியாம இருக்க விரும்பல, நீங்க என்னோட கன்ஃபர்மேஷன் கொடுங்க, என்னோட பேசுங்க, நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் கரெக்டா எசேக்கியேல் 3:5 என்னோட பேசினார்.
உன்னை வந்து விளங்காத பேச்சு அந்த ஜனத்திற்கு அல்ல, என்னுடைய இஸ்ரவேல் வீட்டாருக்கே உன்னை நான் அழைக்கிறேன். அவங்க பயங்கரமான ஆளுப்பா, நீ என்ன வேணாலும் பேசு, அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, நீ என்ன சொன்னாலும் செருப்ப கழட்டி கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. அது இன்ன வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. நம்ம ஊழியம் அப்படிங்க. நான் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அணைக்கிறார், தூக்கி விடுகிறார்னா நீங்க என்ன செய்வீங்க? சாம் மாதிரி ஒரு தங்கமான ஊழியக்காரன் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லுவீங்க. நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் இந்த அன்பின் ஊழியம் அதெல்லாம் நான் செய்யக்கூடாதா? தம்பி அது ஓ வேலை கிடையாது. சரி சொன்னேன், ஆண்டவர் அதை பேசினார். உடனே முடிவு பண்ணேன், அந்த கால் லெட்டரை எடுத்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எங்க வீடு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஏன் புத்தி தான் ரிவர்ஸ்ல இருந்துச்சு, இப்ப எங்க வீடு என்ன ஆயிடுச்சுன்னா ஏன் அப்படின்னா அவங்க என்னன்னா சாமுக்கு வயசு இப்பதான் 25. அடுத்து கல்யாணம் பண்ணா கூட கொஞ்சம் காசுன்னு ஏதாவது கையில இருந்தா தான் அவனை யாராவது பொண்ணு மதிச்சாவது ஆளும் கொஞ்சம் வந்து ரொம்ப பரிதாபமா வேற இருக்கான். கையில காசு இல்லாட்டி ஒரு பொண்ணும் பார்க்காது, ஒரு வீட்லயும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால என்கிட்ட என்ன சொல்றாங்களா, இந்த வேலையை விடுறதெல்லாம் அவங்க மைண்ட்ல வேணாம் தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் நீ ஒர்க் பண்ணு, இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க. ஆனா இங்க ஆவியானவர் பின்னாடி இருந்து புஷ் பண்றாரு, இல்ல நீ ஒர்க்குக்கு போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நான் மதுரைக்கு போயிட்டேன். மதுரைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே நான் கிளம்பணும். நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு நான் கிளம்புறேன். பெங்களூருக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடி, ரூம்ஸ் ரெடி, எல்லாம் ரெடி. பெங்களூருக்கு கிளம்பணும் ட்ரைனிங்க்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அம்மா பேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி முன்னாடி தூக்கி வைக்கிறாங்க, வச்சு கிளம்புமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு ஆவியானவர் என்னை இருக்க சொல்கிறாரு, இந்த வேலையை விட சொல்லிட்டாரு, இது வேண்டான்னு சொல்லிட்டாரு, இந்த ஆஃபர் லெட்டர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, நான் ஒத்துக்கவே இல்லை. உள்ளே போயிட்டேன். நான் இல்லை நான் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பையன் எங்கள் தாய் தகப்ப 3 பேர் என் கூட ஒரு வாரம் பேசவே இல்லை, பேசவே இல்லை. என்ன மூஞ்சி எல்லாம் வந்து அம்மா அவங்களாம் தாயே கிடையாது. என்னடா அது இப்படி இருக்காங்க இவ்வளவு நாள், இவங்க தேவ பக்தியில பயங்கரமா இருந்தாங்க, பிள்ளைன்னு வந்தா ஒரு பாசம் வந்துருது இல்ல. சரி வந்துருச்சு. நானே சொன்னேன், ஆண்டவரே அப்பதான் நீங்க அந்த சாட்சியை நீங்க மேபி வேற சேனல்ல யூடியூப்ல எதுலையும் கேட்டு இருந்திருப்பீங்க. இந்த பையன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் முன்னாடி பர்ஸ் வச்சிருந்தேன். பர்ஸ் வச்சிருக்கும் போது இவன் என்ன பண்ணா, யூஸ்வலா வருவான், வந்து என் பர்ஸ்ல இருக்கிற அந்த கார்டெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்வைப் பண்ணி ஏதாவது வாங்குவான், இல்லாட்டி கேஷ் இருந்தா வாங்குவான். அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், டைனிங் டேபிள்ல பர்ஸ் இருக்கு. இவன் என் கண்ணு முன்னாடி என்ன பண்ணான்னா, பர்ஸை எடுத்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டான். இது பெரிய டேமேஜ் ஆகி போச்சு உள்ள. என்னடா இவ்வளவு நாள் நம்மளை மதிச்சுக்கிட்டு இருந்த பையன், நம்ம வந்துட்டா சாம் வந்துட்டானான்னு கேட்டவன் இப்ப இப்படி தூக்கி போட்டு போயிட்டானேன்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வருத்தம். உடனே பாத்ரூம்குள்ள போனேன். ஏன்னா வெளியில வச்சு அழுதா உடனே என்ன சொல்லுவா, டக்குன்னு அழுதவன அப்பயே சொன்னோம்ல கேட்டியா அப்படின்ட்டுருவாங்க. அதனால உஷாரா என்ன பண்ணேன்னா பாத்ரூம்குள்ள போயிட்டு, ஆண்டவரேன்ட்டு எவ்வளவு அழுக முடியுமோ விம்மி விம்மி அழுது, நீங்க என்னை கூப்பிட்டது உண்மைன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சு நிரூபிங்க. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன். என்னை இப்படி ஓட்டாண்டியா வைக்காதீங்க. நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா நீங்க இப்படி என்னை ஓட்டாண்டியா வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் ஆண்டவரேன்னு சொல்றேன். எதுவுமே பேசல. சரி முடிஞ்சிச்சு. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சர்வீஸ் எல்லாம் முடியுது. சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது, என் குடும்பத்தை தவிர யாருக்குமே தெரியாது, டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. அப்போ முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வராங்க, வயசான அம்மா வந்துட்டு ஒரு மஞ்சள் பைய வச்சிருக்கிறாங்க கையில் வச்சு, நேரா மகன் ஏசப்பா உனக்கு இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பா தான் பாஸ்டரு, நான் பாஸ்டர் கிடையாது, அதனால எங்கள் அப்பா கையில் அதை போய் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை மகன் ஏசப்பா உன் கையில் தான் அதை கொடுக்க சொன்னார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து நான் அந்த அம்மா வந்து கூலி வேலை செய்கிறவங்க. ஒரு நாள் அவங்களுக்கு 100 rupeesங்கிறதே வந்து கோடி ரூபாய்க்கு சமானம் அந்த அம்மாவுக்கு. அப்போ வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பைய திறக்கிறேன், உள்ள 7000 ரூபா இருந்துச்சு. எவ்வளோ ரூபா? 7000 ரூபா விஷயம் கிடையாது. உடனே அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த காசை நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எப்படி எடுத்தீங்க, எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்டேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் சேர்த்து வைக்கிறேன் தம்பி. அப்ப ஆவியானவர் சொன்னார், நீ வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறேன் மகன், நீ வா,
நீ பதறாத. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு இன்னைக்கு நீ இப்படி ஒருத்தன் வருவான் பாத்ரூம்ல உட்காந்து அழுவான்னு எனக்கு தெரியும். இதை உனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு ஒரு விசுவாசம் என்னை கவ்வி பிடிச்சது தான் இன்ன வரைக்கும் அந்த விசுவாசம் என்ன குறையவே இல்லை. அவர் நடத்துகிற தேவன் இது வரைக்கும் அழகா என்னை நடத்திட்டு வர்றார். இது வரைக்கும் கர்த்தர் வழுவாமல் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு எனக்கு உதவி செய்கிறார். எந்த பணத்தை உச்சிதமா நினைச்சேனோ இப்ப அந்த பணத்துக்கு விரோதமா தான் பிரசங்கமே பண்றேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னேன் அப்படின்னா, ஒரு காரியத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தின் மேல எனக்கு வெறுப்பே வந்துச்சு. ஏன் வெறுப்பு வந்துச்சுன்னா, இந்த பணங்கிறது என் ஆண்டவருக்கு ஒரு குப்பை. இது ஒரு குப்பை. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் அப்படின்னா மெயின் மீல்ஸுக்கு ஊறுகான அர்த்தம். That is not the main meal. ஊறுகான அர்த்தம். அப்பதான் எனக்கு புரிஞ்சு, கேவலம் ஊறுகாவையா அப்படி கிலோ கணக்கில் சாப்பிடணும்னு நினைச்சோம். கிலோ கணக்கில் சாப்பிட்டு இருந்தா டயரி ஆயிருக்கும். அல்லேலூயா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ வரைக்கும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துகிறார். குறைவில்லாமல் நடத்துகிறார். என்ன ஒரு தேவை இருந்தாலும் நான் வந்து தைரியமா சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதுக்காக சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே பேங்க்கு, ஒரே ஆஃபீஸரு கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும்தான். அல்லேலூயா. நான் இது வரைக்கும் பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், போய் கதவை மூடுனா பணம் வீட்டை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு தேவை நாளைக்கு இருக்குது அப்படின்னா யார்கிட்ட கேட்கலாம், என்ன பண்ணலாம்? எனக்கு யாரும் இல்லை, யார்கிட்டையும் கேட்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய பாஸ், நீங்கள் தான் என்னுடைய ஓனர், நீங்கள் தான் என்னுடைய எஜமானன். நான் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறேன்? விசுவாசத்தோடு நான் அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க பணத்தில் கர்த்தரை நம்பாட்டி வேற எந்த விஷயத்திலையும் நம்ப முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம விசுவாச வீரர்கள் எல்லாம் பயங்கரம். மூணாவது வான விசுவாச வீரர்கள் என்ன அப்படின்னா, நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், உறுதியா இருக்கிறேன், பற்றா இருக்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டு பணத்துல மட்டும் நம்பிக்கையே. பணம் தானே ஃபவுண்டேஷனு வாழ்றதுக்கு. இந்த ஆதாரம், இங்க பூமியில வாழ்றதுக்கான ஆதாரம் எதுனா ஃபவுண்டேஷனே மணி தான். அல்டிமேட்லி மணி. that's gonna be the bread and butter for tomorrow. நாளைக்கு உங்களுக்கு அதுதான் சோறு போட போகுது. காசும் பணமும் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க அந்த காசு பணத்துல கர்த்தரை நம்பாட்டி வேற எதுலயும் நம்ப முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு கல்யாண தேவை இருக்கா? ஒரு வேளை கல்யாணத்துல தேவைகள் இருக்கா? நான் சொல்றேன், கடைசி முந்தின நாள் வரைக்கும் பைசா வராது. முந்தின நாள் வரைக்கும் நம்மளுடைய பிபியை ஏத்துறதுக்குனே தெய்வம் அப்படி செய்வார். பதறோம், ஐயோ வரமாட்டேங்குதே. உடனே என்ன செய்யணும்னா, எந்த பேங்க் லோன் அணுகலாம், அவர் அணுகலாம், இவரை பார்க்கலாம், இப்போ சொந்தக்காரன்ட்ட யார்கிட்ட கேட்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா. அப்பதான் எல்லா டிப்ரெஷனும் வரும். என்ன டிப்ரெஷன் வரும்னா, என்ன உங்க அண்ணங்காரன் எதுவுமே செய்யலை கல்யாணத்துக்கு, ஏன் வருதுன்னா அதான். ஏன் உன் தம்பிக்காரன் எதுவுமே செய்யலை, அவங்க ஒண்ணுமே போடலை, இவங்க என்ன ஏன் ஒன்றும் போடலைன்னா பதட்டம். கடைசி நொடியில தான் இறங்குற ஆண்டவர். உங்க விசுவாசத்தின் அளவு எது வரைக்கும் தெரியுமா தெரியணும்? சூளையின் சூட தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் இறங்குவார். நான் உங்களுக்கும் சொல்றேன், சிந்தையில பணம்னு பேய மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உங்க இருதயத்துல தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது இல்லை என்னைய சந்திக்கிறது, அது இல்லை என்னை போஷிக்கிறது. ஆண்டவர் என்னை சந்திக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, பண வெறி பிடிச்சு தெரிஞ்ச என்னைய பணத்துக்கு விரோதமாய் மாற்றின ஆவியானவருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அது ஐயா நான் சொல்றேன், நம்ம தகுதி ரொம்ப அதிகம். இன்னைக்கு காலையில கேட்ட பிரசங்கம் அதுதான். நம்ம தகுதி, நம்ம ஸ்டாண்டர்ட் இஸ் சோ ஹை.